அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியம் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்பரீஷ சரித்தம் அதுதான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஏகாதசி விரதமும் துவாதசி பாரணையும் அம்பரீஷன் மாதிரி பண்ணவா யாருமே கிடையாது அப்படின்னு அந்த அம்பரீஷ சரித்தத்தை ரொம்ப உயர்ந்து பறக்க பேசுறா. அம்பரீஷன் மாதிரி அதாவது இந்த அம்பரீஷ சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாக்க, அம்பரீஷனை போலவே பக்தனாக பரம பாகவதனாக ஆவான் அப்படின்னு சொல்லி சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றார். அதுதான் அம்பரீஷன்னா யாரு, அவன் எப்படி ஏகாதசி துவாதசி விரதம் எல்லாம் கடைபிடிச்சான், என்ன மாதிரி எல்லாம் அம்பரீஷன் கடைபிடிச்ச அளவுக்கு ஒருத்தர் ஏகாதசி துவாதசி பாரணையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அம்பரீஷ சரித்தம் சொல்லப்பட்டிருக்கு. நான் பல உபன்யாசங்கள்ல கேட்டு தெரிஞ்சின்றதை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. சோ இந்த அம்பரீஷன் அப்படின்றவன் இக்ஷ்வாகு குலத்துல ராஜாவா வந்திருக்கான். நிறைய மனு இருப்பா இல்லையா, அதுல ஸ்வயம்புவ மனு தொடங்கி இப்ப வைவஸ்வத மனு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மன்வந்தரம் வைவசிய மன்வந்தரம் அப்படின்னு சொல்றோம். அந்த வைவசிய மனு யாரு அப்படின்னாக்க சூரியனோட பையன்தான். அதாவது விவஸ்வான் அப்படின்னு சூரியனுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த சூரியனோட பையன்தான் வைவசிய மனு. அந்த வைவசியனுக்கு ஒரு மகன், அவன் பேரு நபாகன். அந்த நபாகனோட மகன் நாபாகன் சொல்லக்கூடிய நரேந்திரன். அந்த வைவஸ்வரன் நபாகன் நாபாகன். இப்போ அந்த நாபாகனோட பையன் தான் அம்பரீஷன் அப்படின்னு சொல்றான். இவன் 7 கடல்களால சூழப்பட்ட இந்த உலகத்தை இந்த அம்பரீஷன் ரொம்ப அருமையா ஆட்சி புரிஞ்சு வந்திருந்தான். ஆனாலும் கூட அந்த ஆட்சியெல்லாம் அவன் பெரிய விஷயமாவே மதிக்கவே இல்லை. எதுல அவனோட எண்ணம் இருந்தது அப்படின்னாக்க, உன்கிட்ட குருவாயூரப்பனா இருக்கக்கூடிய உன்கிட்ட பக்தி செலுத்துறதுலதான் அம்பரீஷனுக்கு முழு மகிழ்ச்சியும் இருந்துதான். சோ எப்படி இருந்தான் அம்பரீஷன், எப்படி இருந்தான்னா உன் அடியார்கள் கிட்ட எப்பவுமே பக்தியோடவே இருந்துட்டே இருந்தானோ. ஏன்னா பெருமாள் கிட்ட பண்ற பக்தியை விட பாகவதா கிட்ட பண்ணக்கூடிய பக்தியானது ரொம்பவும் சிறந்ததான். பெருமாளுக்கும் அதுதான் பிடிக்குமா. இப்படி அவன் பெருமாள் கிட்ட ஒரு பக்கம் பக்தி, பெருமாளோட அடியார்கள் கிட்ட ஒரு பக்கம் பக்தி. ஏன்னா ஆழ்வார்கள்லாம் சொல்றா இல்லையா, உன்னோட அடியார்கள்ல நான் கடைசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அடியார்களுக்கெல்லாம் சேவை பண்ணாலே பெருமாளுக்கு அவ்வளவு பிடிக்குமா. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிருக்கான், பெருமாள் சேவை பகவத் சேவை ஒரு பக்கம் பாகவத சேவை ஒரு பக்கம்னு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இவனோட அந்த பக்திக்கு மகிழ்ந்த பெருமாள் என்ன பண்றாராம், தன்கிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த ஆயுதமான அந்த சுதர்சன சக்கரம் அதை அம்பரீஷனுக்கு அவன் கேட்காமையே கொடுக்கறான். அம்பரீஷன் பெருமாளுக்கு நிறைய பக்தி பண்றான். ஆனா ஒரு நாளும் தனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுண்டது இல்லையா. அப்ப பெருமாளா அவனுக்கு சுதர்சன சக்கரத்தை கொடுக்கிறார். உனக்கு எப்பயாவது தேவைப்பட்டா இதை உபயோகிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாராம். இப்படி ஒரு வருட காலம் அம்பரீஷன் ஏகாதசி விரதமும் துவாதசி பாரணையும் அனுஷ்டிச்சு வந்துட்டு இருக்கான். இப்ப அவனோட அந்த ஏகாதசி விரதமானது அவன் சங்கல்பம் பண்ணிண்ட ஒரு வருட காலம் ஏகாதசியானது முடிய போறது. கைசிக ஏகாதசி அன்னைக்கு இவனோட விரதம் பூர்த்தியாக போறது. அப்ப என்ன பண்றா, காத்தால யமுனை நதியில பெருமாளை எழுந்தருளை பண்ணி அவருக்கு திருவாராதனை எல்லாம் பண்றான், கோதானம் பண்றான், அடியார்களுக்கு எல்லாம் கொடுக்கறான், அடியார்களை ஆராதிக்கிறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சோ பாரணை எப்படி பண்ணணும் அப்படிங்கறது இது மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கும் போது, இப்போ ஏகாதசி விரதம், இப்போ ஒருத்தரால ஒருவேளை ஏகாதசி விரதம் இருக்க முடியல அப்படின்னா இத அந்த துவாதசியாவது அந்த திதிக்குள்ள பண்ணிட்டான் அப்படின்னாக்க துவாதசி பாரணைக்கான முழு பலனும் உண்டாம். நம்ம தான் ஏகாதசி விரதம் இல்லையே, துவாதசி பாரணை மட்டும் எப்படி பண்றதுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. துவாதசி பாரணை பண்ணா கூட பலன் உண்டு அப்படிங்கிறா. அதுல 3 விஷயங்கள் நம்ம கட்டாயம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றா. அகத்துக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய். தவிர்க்க வேண்டியதுன்னு சிலதெல்லாம் இருக்கு. வாழை, அதாவது ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாழை, வாழைக்காய், வாழைப்பூ, வாழை இலை கூட வேண்டாமா. எதுல சாப்பிடணும்னா பாக்கு மட்டை தட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஆச்சாரத்துக்கு அதுதான் அப்படின்றா, அதுலதான் சாப்பிடணுமா. கத்திரிக்காய், புடலங்காய், பாவக்காய், கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, மிளகா, கொத்தமல்லி, தனியா, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், புளி, எள்ளு இது எதுவுமே பாரண அன்னைக்கு சேர்த்துக்க கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அம்பரீஷன் எல்லாத்தையும் ஏகாதசியும் இப்படிதான் கரெக்டா. அதனாலதான் முன்னாடியே சொன்னேன், அம்பரீஷன் மாதிரி ஏகாதசி துவாதசியை கடைபிடிச்சவா வேற யாருமே கிடையாது. அதனாலதான்
எல்லா மாசம் வர ஏகாதசிலையும் அம்பரீஷ சரித்தம்ங்கிறது படிச்சாக்கா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றா. அதனாலதான் எனக்கு தோணி சரி இதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன ஆசையில தான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி அம்பரீஷன் பாரணைக்கு தயாராகிறான். அடுத்தது என்ன அப்படின்னாக்க இன்னொரு ரூலும் இருக்கான். இப்போ ஒருவேளை பிரம்மச்சாரி நம்ம பாத்துல இருந்தா அப்படின்னாக்க இல்ல அந்த சமயத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா பிரம்மச்சாரிக்கு சாப்பாடு போடாம துவாதசி பாரணை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறதும் ஒரு ரூல் இருக்கான். அதுவும் சொல்றா. இப்படி போயிட்டே இருக்கும்போது துர்வாசர் வரர். அவர் சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வாங்கோ சாப்பிடலாம், துவாதசி பாரணை முடிக்கலாம் அப்படின்னு அம்பரீஷன் துர்வாசரை கூப்பிடுறாராம். அப்பதான் அவர் இல்ல நான் இன்னும் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணல, அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாராம். ஆனா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வெயிட் பண்றேன்னு சொல்றார். இவர் போறார் ரொம்ப லேட் ஆயிடுறதான், வரவே இல்லை. இங்க இவனுக்கு துவாதசி பாரணை முடிச்சாகணும். இன்னும் ஒரு நாழிகை தான் இருக்கு முடிக்கிறதுக்கு. ஏன்னா ஏகாதசி விரதம் மட்டும் இருந்தா போறாது, துவாதசி பாரணையும் சரியா பண்ணணுங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. அதனால இப்போ சில டைம்ல எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும், லேட்டா துவாதசி திதி இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. சில நாள் அல்ப துவாதசி வரும், காத்தால 6 மணி 6:05 முடியும். அந்த மாதிரி அப்பவும் பாரணை அதுக்குள்ள பண்ணி தான் ஆகணும். இன்க்ளூடிங் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு அந்த பெருமாளுக்கு திருவாராதனை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு அப்ப அந்த துவாதசி பாரணைய எவ்வளவு சீக்கிரம் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல மேல நம்ம சொன்ன பொருட்கள்லாம் சேர்க்காம எதெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த துவாதசி பாரணைய முடிக்கணுமா. சோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இன்னும் ஒரு நாழிகை தான் இருக்கு. இந்த துர்வாசர் போனார் வரவே இல்லையே. அவருக்கு நம்ம உணவு கொடுக்காம சாப்பிட்டாலும் பாவம், துவாதசிக்குள்ள முடிக்கலனாலும் பாவம். இவனுக்கு ஒரே தர்ம சங்கடமா போயிடுதான். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றார், நீ தீர்த்தம் சாப்பிட்டுக்கோ, அப்ப நீ சாப்பிட்டா மாதிரியும் ஆகாது சாப்பிடாத மாதிரியும் ஆகாதுன்னு சொல்றாராம். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்க பெருமாள் திருவாராதனை பண்ண தீர்த்தத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க இருக்கிற நம்மளுக்கும் சில வரும், என்ன நம்ம கூட அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாமா, ஒருவேளை நம்ம துவாதசி பாரணை பண்ணலன்னா பெருமாளோட தீர்த்தத்தை சாப்பிட்டுக்கலாம். இப்ப சில பேர்லாம் இன்னும் என்னன்னாக்க துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டு துவாதசி பாரணையை முடிக்கிறேன் அப்படிங்கிறா. எப்படி வெறும் துளசி தீர்த்தத்தையும் சாப்பிடக்கூடாது, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பெருமாள் ஸ்வீகரிச்ச அந்த துளசி தீர்த்தத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றா. சோ அதனால இதெல்லாம் எக்ஸப்ஷனல் தான். அதாவது எதுவுமே கிடைக்கல 99% நம்ம ட்ரை பண்ணணும். 1% முடியலைன்னா தான் துளசி தீர்த்தம் சாப்பிடலாம். அது கூட காப்பி எல்லாம் சாப்பிட்டுட்டு துளசி தீர்த்தம் சாப்பிடக்கூடாது. முதல்ல நம்ம சாப்பிடுறது துவாதசி பாரணையா தான் இருக்கணும், பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்தடுத்ததெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றா. சோ இப்படி இந்த துர்வாசர் அம்பரீஷன் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிற போது துர்வாசருக்கு ஞான திருஷ்டியால தெரிஞ்சுட்டார். இப்போ இங்க வேகமா வர்றார். நான் வந்திருக்கிறப்போ அதித்தியா நான் வந்திருக்கேன், என்ன விட்டுட்டு நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு என்ன பண்றாராம். துர்வாசர் தான் ரொம்ப கோவக்காரராச்சே, ஒரு சாபம் விடுறாராம். தன்னோட அந்த ஜடையில இருந்து ஒரு பிசாச அம்பரீஷன் மேல ஏவி விடுறார். ஆனா இவன் பயப்படல. ஏன்னா இவன் என்ன பண்றான், பெருமாளை முழுக்க நம்புறான். எப்பவுமே பெருமாளை நம்புறவா எதுக்குமே பயப்பட மாட்டா. மகா விஸ்வாசமா இருக்கார் இல்லையா சுவாமி தேசிகன் அடைக்கல பத்துல சொன்ன மாதிரி மகா விஸ்வாசம் கண்டிப்பா வேணும்னு சொல்றார். அதுக்கேத்த மாதிரி இவனும் பெருமாளையே நம்பின்னு இருக்கான். அப்ப சக்கரத்தாழ்வார் என்ன பண்றார், இவனை இப்படி இவன் பெருமாளை வேண்டிகிட்டே இருக்கும்போது பெருமாள் மேலேந்து பார்த்துட்டு சுதர்சன சக்கரம் அதை துர்வாசர் மேல ஏவி விடுறாராம். அப்ப அந்த சுதர்சன சக்கரம் என்ன பண்றது, துர்வாசரை துரத்த ஆரம்பிச்சிருப்பான். ஓடுறார். எவ்வளவு நாள் கணக்கெல்லாம் இல்ல, 1 வருட காலம் திக்கு எல்லா இடத்துலயும் உலகத்துல ஒரு மூளை விடாம எல்லார்ட்டையும் போய் தஞ்சம் கேட்கிறாராம். சுதர்சன சக்கரத்திலேயும் தன்னை காப்பாத்த சொல்லி யாரும் பக்கத்திலேயே வரலையாம். எப்படி காக்காசுரன் எல்லா இடத்துக்கும் ஓடினான், ஆனா அவனுக்கு யாருமே பெருமாள் அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்டும் போது யாருமே ஹெல்ப் பண்ணல இல்லையா. அதே மாதிரிதான் சுதர்சன சக்கரத்துக்கு எல்லாரும் பயப்படுவா. அதுவும் இவன் பண்ணிருக்கிறது பெரிய பாவம், அதனால யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டா. கடைசியில பெருமாள் திருவடியில போய் நாராயண பெருமாளோட திருவடியில போய் இவன் இது பண்றான். அப்போ பெருமாள் என்ன சொல்றாராம், நீ எல்லாம் என்கிட்ட வராத, நீ போயிடு. ஏன்னா நீ எனக்கு நீ அபச்சாரப்பட்டிருந்தா பரவாயில்ல, எனக்கு நீ தப்பு பண்ணிருந்தா பரவாயில்ல. ஆனா நீ அபச்சாரம் பண்ணணும்னு நினைச்சது பண்ணது யாருக்கு, என்னோட ஒரு பக்தனுக்கு. நீ எனக்கு பண்ணிருந்தா கூட நான் உன்னை காப்பாத்திடுவேன், ஆனா நீ எனக்கு பண்ணல, என்னோட பக்தனுக்கு, உண்மையான பக்தனுக்கு பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாராம். ஏன்னா பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவனோட பக்தனுக்கு யாரு தீங்கு நினைச்சாலும் பெருமாளால பொறுத்துக்க முடியாதான்.
ஒருவேளை பெருமாளை ஏதாவது சொன்னா கூட பெருமாள் வந்து காப்பாத்தி விட்டுருவாராம், சரி போனா போட்டு உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு. ஆனா பெருமாளோட பக்தரை யாராவது இந்த மாதிரி தொல்லை பண்ணா பெருமாளால பொறுத்துக்கவே முடியாதாம். அதனாலதான் பெருமாள் என்ன சொல்றாராம், எனக்கு என்னை விட என்னோட வைஃப் மகாலட்சுமியை விட என்னோட பக்தர்கள் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால என் பக்தர்களுக்கு யார் ஒருத்தன் தீங்கு நினைக்கிறானோ அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத, உனக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நீ டைரக்டா அம்பரீஷன் காலில் போய் உழு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறாராம். இவன் என்ன பண்றான், திருப்பி போய் அம்பரீஷனோட காலில் போய் உழறானோ. உடனே அம்பரீஷனும் வந்து நான் சக்கரத்தாழ்வார் நினைச்சு பிரார்த்தனை பண்றான். ஏன்னா சக்கரத்தாழ்வாரும் வந்து பெருமாளோட ஒரு உருவம் அம்சம் தானே, அதனால வந்து பெருமாள் நாராயண ஸ்துதிகள் நாராயண ஸ்தோத்திரங்கள் பெருமாளை புகழ்ந்து பாடி இது பண்ணி ஒரு வழியா வந்து துர்வாசரை வந்து பெருமாள் கிட்ட இருந்து இது பண்ணி விடுறான். பெருமாளோட கோவத்தை துர்வாசர் கிட்ட இருந்து பெருமாள் துர்வாசர் மேல இருக்கிற கோவத்தை தனியா வைக்கிறானோ. இப்பதான் என்ன பண்றான் அப்படின்னாக்க, நீங்க மன்னிச்சிருங்க துர்வாசரன்னு சொல்லி விட்டுடுறான். இப்போ இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, எதுக்கு இந்த அம்பரீஷ சரித்திரத்தை கேட்கிறோம் அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு எதுக்கு சொல்லணும்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏகாதசி விரதமும் துவாதசி விரதமும் இருந்திருக்கான் அம்பரீஷன். என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு வருட காலம் ஆச்சு இல்லையா, இந்த துர்வாசர் வந்து ஓடி போய் ஒரு வருட காலம் ஆச்சே, அந்த ஒரு வருட காலமும் அம்பரீஷன் கூட வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கானோ. ஏன்னா அவன் இவன் அதித்தியா வந்தவர் இப்படி நம்மள கிட்ட இப்படி மனஸ்தாம ஆயிண்டு போயிட்டாரே அப்படிங்கறதுனால அவரு தானே சாப்பிட்டுருக்க மாட்டார், அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டு நினைச்சுட்டு இவனும் இங்க வெறும தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுன்னு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தானோ. அப்புறம் இந்த துர்வாசர் வந்ததுக்கு அப்புறம் அவ வந்து திருப்பியும் பெரிய ததியாராதனை பண்ணி துர்வாசருக்கும் போட்டு அம்பரீஷனும் சாப்பிட்டு அப்போ அந்த துவாதசி பாரணையை முடிச்சிருந்தாலும். அதனாலதான் ஏகாதசி அன்னைக்கு அம்பரீஷன் மாதிரி விரதம் இருந்தவா கிடையாதுன்னு நம்ம நிறைய தடவை சொல்றோம். அதனால ஏகாதசி அன்னைக்கு யாரு ஒருத்தர் விரதம் இருந்து இந்த அம்பரீஷ சரித்திரத்தை படிக்கிறாளோ அவளுக்கு அம்பரீஷன் மாதிரி பக்தி உண்டாகும். பெருமாள் கிட்ட அந்த அளவுக்கு பக்தி நமக்கு வராது. அம்பரீஷன் கிட்ட இருந்ததெல்லாம் தூய்மையான பக்தி, பரம பக்தி. பெருமாள்கிட்ட மட்டும் இல்ல, பாகவதர்கள் கிட்டயும் இருக்கு. இப்ப பெருமாள் கிட்ட வரதே பெரிய விஷயமா இருக்கு, அப்புறம் தானே பாகவதர்கள் கிட்ட வரதுக்கு. அதனால ஆனா நம்ம ட்ரை பண்ணா நம்மளுக்கும் வரும். அதனால எல்லாரும் என்ன பண்ணணும்னா, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோ இல்ல விரதம் இருக்க முடியல, என்னால சாத்தியப்படல அப்படிங்கும்போது அம்பரீஷ சரித்திரத்தை படிக்கிறதும் கேட்கறதும் அவ்வளோ நல்லது. எனக்கு இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணித்து, அதனால அம்பரீஷ சரித்திரத்தை பகிர்ந்துக்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது, இருந்தாலும் சொல்லணும்னு தோணின விஷயத்த நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.